கர்ம நட்சத்திரங்களுடைய பாதிப்பு என்ன? கர்ம நட்சத்திரத்திற்கு என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் இன்று பரிபூரணமாக காண இருக்கின்றோம். கடைசி வரை காத்திருந்து இந்த விஷயங்களை பெற்று அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரெண்டு விஷயம் குழப்பமா இருக்கு. கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திர வரிசையில் 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரை நட்சத்திரம், 3வது விபத்து தாரை, இப்படி எல்லாத்துக்கும் தெரியும். இதில் 10வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குள்ளும் கர்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கர்ம நட்சத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் 10வதாக வரக்கூடிய நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்குள்ளும் அந்த கர்ம வினைகளை அதிகம் கொண்ட அந்த கர்ம தோஷத்தை பெற்ற நட்சத்திரங்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கு. அப்ப அது முதல்ல என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது மேச ராசிக்குள்ள பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், ரிஷப ராசிக்குள்ள மிருகசீரிடம் நட்சத்திரம், மிதுன ராசிக்குள் திருவாதிரை நட்சத்திரம், கடக ராசிக்குள் ஆயில்யம் நட்சத்திரம், சிம்ம ராசிக்குள் பூரம் நட்சத்திரம், கன்னி ராசிக்குள் அஸ்தம் நட்சத்திரம், துலாம் ராசிக்குள் சித்திரை நட்சத்திரம், விருச்சிக ராசிக்குள் அனுச நட்சத்திரம், தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் 3 நட்சத்திரங்களும், மகர ராசியில் அவிட்டம் நட்சத்திரம், கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம், மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம். ஓகேங்களா? அப்ப மொத்தம் எத்தனை நட்சத்திரங்கள் ஆச்சுங்க? 11 ராசிக்கு 11, தனுசு ராசியில 3, 14 நட்சத்திரங்கள். அப்ப இது என்ன சொல்றாங்கன்னா கர்ம வினைகளை கொண்ட ஒரு கர்ம நட்சத்திரம், ஒரு தோஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நட்சத்திரங்கள்ல நம்ம வரிசையில் இன்னும் இல்லைங்களா, நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம்னு பொதுவாக நம்ம சொல்ற விஷயம். இப்போ நட்சத்திரங்கள்ல கர்ம நட்சத்திரம் பார்க்கலாங்க. இப்ப எல்லோருக்குமே இப்ப சொன்ன இல்லைங்களா 14 நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம்ட்டு, இந்த கர்ம நட்சத்திரம் எல்லாருக்குமே பாதிப்பு கொடுக்குதா? கர்ம நட்சத்திரம் தோஷ நட்சத்திரம் சொல்லிடுறாங்க. இப்ப இந்த கர்ம நட்சத்திரங்களுடைய வேலை எப்போது நடக்கும்? அதான கேள்விங்க. கர்ம நட்சத்திரம் சொன்னா மட்டும் பத்தாதுங்க, அதனுடைய பலன்கள் எப்போது நடக்கும்? இப்போ நாம உங்களுக்கு கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரம் என்ன சொன்னாங்க? கர்ம நட்சத்திரம் சொல்லிட்டோம். இந்த கர்ம நட்சத்திரத்துடைய பலன் எப்ப நடக்கும்னா அந்த அஸ்த நட்சத்திரத்துல திசை நடக்கும் இல்லைங்களா, அப்ப அந்த கர்ம நட்சத்திரத்துடைய பலன் நீங்க அனுபவிக்கணும். அது ஒரு சில பேருக்கு நல்லதாகவும் நடக்கும், ஒரு சில பேருக்கு கெடுதலாகவும் நடக்கும். அதே நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்ம நட்சத்திரமாக இருந்தாலும் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும். கெட்டதை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பவர்கள் மிகவும் துன்பப்படுவார்கள். நல்லதை செய்யறதா பிரச்சனை கிடையாது. அந்த கெட்ட அமைப்பு இருக்கின்ற பொழுது அந்த கெட்ட அந்த கர்ம நட்சத்திரத்தில் ஒரு திசை வரும் பொழுது அந்த திசை கெட்ட அமைப்பில் இருந்தால் அந்த திசையில அவங்க பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பார்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு சாபம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு சாபம்னு சொல்றாங்க. ஹஸ்த நட்சத்திரத்தை என்ன சொல்றாங்க? குரு சாபம்னு சொல்றாங்க. அது கர்ம நட்சத்திரமாகவும் இருக்கும். அப்போ குருவுக்கு செய்த துரோகம், குருவிற்கு நாம் செய்த துரோகம், இதனுடைய விஷயங்கள்ல அந்த ஹஸ்தத்துடைய பாதிப்பு வரும். இப்ப குருவுக்கு துரோகம் பண்ணுனா என்ன நடக்கும்? நம்ம ஜாதகத்துல குரு யாரு? குழந்தை. குருவுக்கு சாபம், குரு சாபத்தை நம்ம வாங்கி இருக்குதுன்னா நம்ம அந்த நட்சத்திரம் எப்படி வேலை செய்யும்? நமக்கு குரு வழியில பாதிப்பு கொடுக்கும். அப்போ நம்ம குழந்தைகளை பாதிக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஜாதகத்துல குரு எந்த வீட்டுக்கு உண்டானவரோ அந்த பாவத்தை பாதிக்கும். ஒன்று காரகத்துவம், இல்லைன்னா பாவகத்துவம். இதுதான் நமக்கு அதுல கிடைக்கக்கூடிய ரிசல்ட். சரி, இது நான் அடுத்து வரேங்க. இப்போ முதல்ல நட்சத்திர வரிசையில பாத்தீங்கன்னா 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரை, 3வது நட்சத்திரம் விபத்து தாரைன்னு வரும்.
அந்த வரிசையில பாத்தீங்கன்னா 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அப்போ யாருக்கு இந்த கர்ம நட்சத்திரம் எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதுதான் இங்க கேள்வி. பொதுவா கர்ம நட்சத்திரம் ஐயோ தோஷத்தை கொடுத்துரும் அப்படிலாம் நீங்க வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே கர்ம நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா? எந்த ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு 10வது நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இருக்கத்தானே செய்யுங்க. அப்ப எல்லாருக்குமே அந்த கர்ம நட்சத்திரம் பாதிச்சிருதானா? கிடையாது. எவர் ஒருவர் ஜாதகத்தில் அந்த 10வது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கின்றதோ, அந்த கிரகம் எப்பொழுது தன் திசைக்கு வருகின்றதோ அந்த திசை காலகட்டங்களில் அந்த ஜாதகர் ஒரு கர்மம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகிறார். சரிங்களா? அப்ப முதல்ல கர்ம நட்சத்திரம்னு பயப்பட வேண்டாங்க. முதல்ல கர்ம நட்சத்திரத்துல கிரகம் இருக்கின்றதா? உங்க எல்லாரும் ஜாதகம் இருக்குது இல்லைங்களா? கரெக்டா இருக்கும், மாறாது. இப்ப நான் ஒரு உதாரணமா ஒரு விஷயம் சொல்றேங்க. இந்த கர்ம நட்சத்திரம் எப்படி யாரை பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். ஒரு ஜாதகர் ரிஷப லக்னம் வச்சுக்கோங்க. ரிஷப லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காரு. அவர் ஒரு நட்சத்திரம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு நட்சத்திரம். மேசராசி அப்படின்னு வச்சுக்குவோம். ரிஷப லக்னம் மேசராசி, பரணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. பரணி நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம் என்ன? பூரம். அப்ப ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காரு, மேசராசியில பிறந்திருக்காரு. இப்போ அவர் பூர நட்சத்திரம் வந்து கர்ம நட்சத்திரம். அவருடைய ஜாதகத்துல இந்த பூர நட்சத்திரத்துல 4ஆம் அதிபதி சூரியனே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி யாருங்க? சூரியன். அப்போ இவர் பிறந்தது மேசராசி பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப சூரியன் யாருங்க? ரிஷப லக்னத்துக்கு 4 குடையவன், 4லயே ஆட்சி பெற்று பூரத்தில் இருக்கார் அப்படின்னா, அப்ப அந்த பூர நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம், அதில் அமர்ந்திருப்பது 4ஆம் அதிபதி. அப்ப 4ஆம் அதிபதினா யாருங்க? தாய். அப்ப அந்த திசையில அந்த தாய்க்கு கர்மம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த ஜாதகர் தள்ளப்படுவார். தாய் உடன் பிறந்தவர்கள் இருக்கலாம். தாய் அல்லது தாய் உடன் பிறந்தவர்கள், அந்த தாய் கூட பிறந்தவங்க இருப்பாங்களே. அப்ப தாய்க்கு ஈக்குவலன் ஒன்று யாரை சொல்லுவோம்? தாய் மாமனை சொல்லுவோம். அப்ப தாய் மாமன் அல்லது தாயுடன் பிறந்தவர்கள், இவர்களுக்கு ஏதாவது ஒருவருக்கு அந்த காலகட்டங்களில் கர்மம் செய்ய வேண்டிய சூழ்நிலை, அந்த கர்மத்தை முன்னால் இருந்து நடத்த வேண்டிய சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு ஏற்படும். திசை வரணும். புத்தியெல்லாம் நம்ம புத்தின்னு வரும்போது அந்த தாய் சம்பந்தமான வகையில் அதை ஏற்படலாம். நேரடியா திசையே வரும் பொழுது அந்த திசையில் தாய்க்கு கர்மம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். செக் பண்ணி பாருங்க. யார் ஒருவர் ஜாதகத்தில், உங்க ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சரி, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும் இல்லைங்களா? எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் உண்மைத்தன்மை இல்லாமல் எந்த மீட்டிங்கும் நான் பேசுறது கிடையாது. ஏதோ ஒரு பேசுகிறோம், நான் போன மீட்டிங்கோட பேசுகிறேன், நட்சத்திர எனர்ஜி பற்றி பேசுகிறேன். எல்லாருக்குமே நட்சத்திர எனர்ஜி வேலை செய்யாது. ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்குத்தான் அது வேலை செய்யும். நான் போன மீட்டிங்லேயே பேசியிருக்கேன். அந்த மாதிரிங்க உங்கள் ஜாதகத்தில் யாருக்காச்சு கர்ம நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் சொல்லலாம். பயப்படாதீங்க, பரிகாரம் சொல்றேன். பாருங்க, உங்க நட்சத்திரத்திலிருந்து எண்ணி 10வது நட்சத்திரமா எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கான்னு பாருங்க. யாருக்குமே இல்லையா? பையனுக்கு இருக்குது. பையன் என்ன நட்சத்திரம்? விசாக நட்சத்திரம். பூரட்டாதியில் ஐயாவுக்கு வந்து கிரகம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எந்த கிரகம் இருக்கு? என்ன லக்னம்? கன்னி லக்னம். என்ன ராசி? துலா ராசி. கன்னி லக்னம், துலா ராசி. அவருக்கு வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. கர்ம நட்சத்திரமாகிய பூரட்டாதியில் கிரகம் இருக்கு. எந்த கிரகம் இருக்கு? சரிங்க, ராகு, சுக்கிரன், புதன். அப்ப இந்த கன்னியா லக்னத்திற்கு ராகு யாரு, புதன் யாரு, சுக்கிரன் யாரு? லக்னாதிபதி. லக்னத்திற்கும் 10ஆம் வீட்டிற்கும் உண்டானவர். அடுத்து 2ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் உண்டானவர். ஐயாவுக்கு பயம் ஆயிரும். ஏன்னா 9ஆம் இடம்னா யாருங்க? தந்தை. சரி, பயப்படுறதுல இல்லைங்க, அதுக்கு பரிகாரம் சொல்றேன், கவலைப்படாதீங்க, கண்டிப்பா பரிகாரம் உண்டு. இப்போ அவருக்கு எந்த கிரகம் உட்கார்ந்துருக்குன்னு சொன்னீங்க? சுக்கிரன். இப்ப சுக்கிரன் 9ஆம் அதிபதி. அப்ப அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாரு? விசாகத்தில் பிறந்தார். இப்ப யோசிச்சு பாருங்க,
அவருக்கு அமர்ந்திருக்கிற கிரகம் யாரு? 9ஆம் அதிபதி சுக்கிரன். இப்போ அவர் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னா என்ன திசை நடக்கும்? இப்போ பிறந்தது குரு திசையில் பிறந்தார். இப்போ குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை. கவலைப்பட வேண்டாம், வராது. உங்களுக்கு எப்போ வரும்? இப்போதைக்கு அந்த கர்ம நட்சத்திரத்தின் பாதி அப்பாவுக்கு ஏற்படாது. ஏனுங்க? அந்த கர்ம நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகம் யாருன்னு சொன்னாருங்க? சுக்கிரன் சொன்னீங்க. அப்ப சுக்கிரனுடைய திசை எப்போ வராதுங்க? இப்போதைக்கு அந்த பையனுக்கு வராது. அப்ப எப்போ வரும்? பையனுக்கு என்ன வயசு ஆச்சுங்க? 17. இப்பதான் குரு திசை போயிட்டு இருக்குதுங்களா? சனி திசை போயிட்டு இருக்குதுங்களா? ஓகே. விசாக நட்சத்திரம் எத்தனாம் பாதத்துல பிறந்தாருங்க? தெரியல. சரி, பரவாயில்ல. நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 10 வருஷம் மினிமம் வச்சுக்கோங்க. சனி ஒரு 19, 29, புதன் ஒரு 17, எவ்வளோ ஆச்சுங்க? 36. அதுக்கப்புறம் கேது ஒரு 7, 43. பையனுக்கு 43 வயசுக்கு அப்புறம் தான் அந்த கர்ம நட்சத்திரம் வருது. அப்ப பையனுக்கு 43 வயசு ஆகும்போது நமக்கு என்ன வயசுன்னு பார்த்துக்குங்க. ஒரு 70 வயசு ஆயிரும். இப்போ 70 வயசுக்கு மேல அந்த கர்ம நட்சத்திரம் தன் வேலையை செய்யும். இப்போ பார்த்துக்கலாம். ஒரு மனிதனுக்கு இப்போ 70 வயசுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ பயப்படக்கூடாது. அதுக்கு பரிகாரம் இருக்குது. யாரையும் பயப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லிங்க. அப்போ ஒரு ஜாதகர் நீங்க நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி கர்ம நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா பொதுவாக கர்மம் நடந்தால் என்ன பண்ணுவோம்? கர்ம காரியம் பண்ணுவோம். ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு கர்ம நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கா? உங்கள் ஜாதகத்தில் 4ஆம்